அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சேலம் டேனிஸ்பேட்டை அருள்னுடைய மாந்தோப்பில் இருக்கிறோம். இங்கே ஒரு 30 வகையான மாம்பழம் இருக்குதுங்க. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேலம் டேனிஸ்பேட்டை அருள்னுடைய மாந்தோப்பில் இருக்கிறவங்க இந்த கண் எல்லாமே நம்ம கொடுத்தது தான். இதெல்லாம் 2018 நட்டதுங்க. இப்போ எல்லாமே காய்க்குது. இது வந்து ஒரு வெரைட்டி. இது என்ன வெரைட்டின்னா பழைய பாலக்காடு குண்டு மாங்காய் வெரைட்டி. சூப்பராக இருக்குமுங்க. அருமையான டேஸ்ட்டு. பழம் கீழே விழுந்து கிடந்ததுங்க. பழுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. நல்ல இனிப்பு. இது அந்த பழைய வெரைட்டிங்க. இதெல்லாம் சேலங்குண்டு பாலக்காடு குண்டும்பாங்கல் அந்த மாம்பழம். நல்லா பிடிச்சிருக்குது காய். எப்படி இது இந்த மரத்தில் இருக்கிறதுமே வந்து 50 கிலோவுக்கு மேலே தான் இருக்குங்க. மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு இதில் ஒரு 6, அதில் ஒரு 2, 8 வயசு ஆச்சு. இதெல்லாமே ஒரு 3 வருஷமாகவே காய்க்குதுங்க. நல்ல காய்ப்பு இந்த வருஷம். அதான் கூப்பிட்டுருந்தாரு, பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தால். உள்ள இன்னும் நிறையா வெரைட்டி இருக்குது. வாங்க ஒவ்வொரு வெரைட்டியாக காட்டுறோம். பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் காய் எடுத்துகிட்டு போகலாம். வெரைட்டி இது வந்து 1/2 கிலோ சைஸ் வரும் காய். இது அருமையான ரகம். இது நாட்டு ரகம் தானுங்க. இது இப்போ பழம் இல்லை. இது காய் எடுத்துகிட்டு போவோம். வீட்டில் போய் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிற பழுக்கும் போது காட்டுறேன். இது ஒரு வெரைட்டிங்க. அடுத்தது அந்த பக்கம் ஒரு வெரைட்டி இருக்குது. இது ஒரு நாட்டுக்காய்ங்க. இதுவும் நல்லா இனிப்பா இருக்கு. அந்த பக்கம் ஐயன் ஒன்று பொறிச்சிட்டு இருக்கிறாரு. அதுவும் சூப்பரான வெரைட்டிங்க. அதுதான் ஒரு 50 கிலோ எல்லாம் சேர்ந்து ஒரு 50 கிலோ வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்ட்டு பறிக்க சொல்லியிருக்கு. அறுத்துருங்க. அவர் அறுத்துட்டு இருக்கிறாரு. வாங்க போய் பார்ப்போம். இதுவும் நல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க. இந்த வெரைட்டி மறக்காம பார்சல் வாங்குறவங்க வாங்குங்க. ஊதா கலர் காய் பாருங்க. இதுதான் ஐயா அறுக்க சொல்லி இருக்குது. ஒரு 10 கிலோ அறுத்துட்டு இருக்கிறாரு. இதுவும் அருமையான டேஸ்டா இருக்குங்க. இந்த பக்கம் ஒன்று கொத்தா காய் பிடிச்சிருக்குது பாருங்க. உங்களுக்கு நாட்டு மாம்பழம்னாவே அந்த நாரோட இருக்கிற மாம்பழம் தான் வயிற்று நல்லா சுத்தம் பண்ணுமுங்க. வருஷத்துல சீசன் வரும்போது மாம்பழம் சாப்பிட்டா வயிறு சுத்தமாயிரு. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் சாப்பிட்றதில்ல. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்டு பழகிட்டாங்க. நீங்க இந்த நாட்டுக்காய் நாரோட சாப்பிடுவானுங்க. அப்பதான் வயிற்ற சுத்தம் பண்ணிட்டு வரும். குடலை கழுவி உடலை வளர்ந்து சித்தர் சொன்னதுல பழங்கள் சாப்பிட்டோம்னா தான் வயிறு சுத்தமாக. அது தெரியறதில்ல நிறைய பேர்த்துக்குங்க. மாம்பழ பலாப்பழத்தையெல்லாம் இந்த தலைமுறை குழந்தைகள் விரும்புறதில்லை, விரும்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஏகதேசம் பார்த்துட்டோம். இனி ஒவ்வொரு வெரைட்டியா பார்க்கலாங்க. இது பங்கனப்பள்ளி. இதுவும் நம்ம கொடுத்த மரம் தாங்க. இதுவும் காய் பிடிச்சிருக்குது. இது ஒரு வெரைட்டி, சூப்பர் வெரைட்டி. இதுவும் ஒரு வெரைட்டி. இது நம்மளுக்கு அனுப்பிச்சாரு. இதுவுமே அருமையான வெரைட்டிங்க. இது மூவாண்டன் மரமே மஞ்சள் அடிச்சு கிடக்குது. இதெல்லாம் மரத்துக்கு சத்து பற்றாக்குறைங்க. இது மூவாண்டன் இல்லை, இது வேற ஒரு வெரைட்டிங்க. மூவாண்டன் இல்லை, இது ஒரு வேற வெரைட்டி. இது சத்து பத்துல. இது ஒரு வெரைட்டிங்க. இதுவும் சூப்பரான வெரைட்டி தான். இந்த காயை வந்து இப்படி கலராத்தான் இருக்குங்க. இது நல்ல இனிப்பா இருக்கு. பூராம காய் ஊதா கலர்ல இருக்குது பாருங்க. இது நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இது மல்கோவா டேஸ்டே வருதுங்க. நல்லா பழுக்கணும். காயா இருக்கும்போது புளிக்குது. நல்லா பழுத்துடுதுன்னா தேன் மாதிரி இனிப்பு தன் மல்கோவா டேஸ்ட் வரும். எந்த மரத்து காய் இனிக்குதா? இது ஒரு வெரைட்டிங்க. இது பழம் பழுத்து கிடக்குது. இதுவும் சூப்பரான வெரைட்டிங்க. எத்தனை மாம்பழத்தை சாப்பிட்றது. இது கொத்தா காய் பிடிச்சிருக்குது.
இது சின்ன காய். இதுவும் இந்த சக்கரை குட்டி செந்தூரா மாதிரி ஒரு வெரைட்டிங்க. இதுவும் நல்ல இனிப்பு தான். இதுவும் நம்மளுக்கு பழம் அனுப்பியிருந்தாரு. அது மூவாண்டன் ஃபுல்லா பழுத்து கிடக்குது, தெரியுதா?